சீர்வரிசைங்கிற பேர்ல சம்மந்தி விட்ட பாதி மட்டும் அடிச்சுட்டாங்க. கையும் உடல காலும் உடல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி பண்றது? ஏங்க காலை பக்கத்தை கட்டிட்டு இந்த சுத்துறீங்க? அடி போடி விவரம் கட்டவளே. நேரம் வர ஆயிட்டே போகுது. பாவம் சின்ன பொண்ணு, ஒண்ணும் தெரியாது. பக்குவமா பேசி உள்ள அனுப்பணும். ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு இப்படி வேர்க்கல. இன்னைக்கு நம்ம எனக்கு குப்புன்னு வேர்க்குதே. கொஞ்சம் இருங்க, பொண்ணை உள்ள அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா உள்ள அனுப்பிச்சிட்டேன். பிறக்கிறது பேரனா இருக்கணும். ஏங்கா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா? ஏண்டி இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே, அது சின்ன பொண்ணு எவ்வளவு வெக்கப்படும். அடியே 22 வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் 2ஆம் தேதி எனக்கு சாந்தி முகூர்த்தம். காரியத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு காலம்பரம் 7 மணிக்கு கதவை திறந்தேன். என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு நாண்டிட்டு வந்துருச்சு. கப்பனும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். ஐயோ, கதவை சாத்திக்கிட்டீங்க. அப்புறம் 11 மணி சுமாருக்கு கதவை திறந்தேன். என் மாமியார மாவாடிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு சேர்த்துருச்சு. நான் குடுகுடுன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். சரி, அதே 2 மணிக்கு கதவை திறந்தேன். என் மச்சன புள்ள உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு. நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். காபி சாப்பிடுற நேரம். கதவை திறந்தேன். என் பெரிய மாமனார் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு செவந்து போச்சு. உங்களுக்கு எப்படி முகம் செவந்துச்சு? நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி. தப்பி தப்பி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன். 8 மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். சரி வந்ததும் வந்துட்டேன், காலம்பரம் போன்னு சொல்லிட்டாரு. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் இல்லையா? சரி கப்பு நான் அங்கேயே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பதான் வெளியே வந்தீங்க? காலம்பரம் 7ஓ 8ஓ வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க. ஆயிரம் தான் சொல்லு. அதை நினைக்கும் போது போங்கடி. ஆமா, என்ன இங்க கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டுல லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வர நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும், இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் 2 கெட்டானா இருக்கீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க, விடுங்க. சொன்ன கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடுவோம். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ, புடையில புடிச்சு இழுக்காதீங்க. ஏய், இப்படி ஆவுன்னு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன, ஏதாவது உளறி கிளறி வச்ச உனக்கு கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த 2ல ஒண்ணு தொடு. நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் 2யும் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சீரியோ.
நல்லா தூங்கடா கண்ணா, தூங்கு. ஓஹோ, என்னடா கட்டில இருக்க வேண்டியும் பொட்டலத்தோட வந்திருக்க? வீட்டுல என்ன உள்நாட்டு கலவரமா? ஏண்டா மச்சி, ஆஃப் நைட்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? சாந்தி முகூர்த்தம். இப்படி சம்பந்தம் இல்லாம கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆளு கொண்டு எடுத்து சாப்பிடுங்க. டேய், எனக்கு ஒரு கை போடுறேன். வாழைப்பழம் உருண்டையா இருக்கு. டேய் சின்ன பசங்களா, என்னைக்கு அந்த எடுபட்ட கழுத சாணியோடைய முன்னால நின்னாலோ அன்னைக்கே என்ன பொறுத்தவரையும் அவ மூதேவிடா. என்னது? டேய், நான் அவ கழுத தாலி கட்டினது அவளை என்ன சொந்தமாக்கிக்கிறதுக்கு இல்லடா, எங்க அப்பா அம்மா சொந்தம் எனக்கு நினைக்கிறதுக்காக. என்னத்த கூப்பிட்டீங்களா? எங்கத்த பாத்ரூம்? முதல்ல பல்லு விளக்கணும். என்னடி சுந்தரி வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாளா? நீ ஒண்ணு வெக்கத்தை விலைக்கு வாங்கி தந்தா வித்துருவா போல இருக்கு. ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் பேர்ல இருக்குமோ? யாருக்கு தெரியும்? ஏனக்கா என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க? காலம்பரம் என் மருமக வெளியே வரும்போது ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னனே, கதையே நடந்து போச்சுடி. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறாளே. துளி வெக்கம் இருக்கணும் மேடி, துளி வெக்கம். ஒருவேளை சாந்தி முகூர்த்தமே நடக்கலையே என்னவோ. அடி பொடி விவசாய கட்டவளே, ராத்திரி எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அப்பா எனக்கு தான் வெக்கமா இருந்துச்சு. அந்த கழுதைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையாடி, வெக்கம். அக்கா இது பழைய காலம் இல்லக்கா, காலம் மாறி போச்சு. காலம் மாறினா வெக்கம் வராதா? ஐயோ நான் அதை சொல்லல. முதல்ல இருந்தா வெக்கம் வரும். இது எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ, நாம என்னத்த கண்டோம்? சுருவம்மா, வேலைக்காரி சம்பளத்தை மிச்சப்படுத்திட்ட. என்ன கண்ணா சாப்பிட்டியா? ஆமா, சுருக்கு போயில எவ்வளவு வச்சிருக்க? இது ஒண்ணுதாயா ஆடிட்டு இருக்கு. இந்தயா செத்து போன என் பெரியாத்தா கொடுத்தது. இதையும் ஆடி விட்டுட்டு வந்துரு. 6 வருஷமா ஆத்தா மடியிலேயே கட்டி வச்சிருந்தா, வந்த மறுநாள்லயே சுத்தம் பண்ணிட்டியா? 6 வருஷமாவா? அதான் இவ்வளவு லட்சணமா இருக்கு. சொல்லுங்க. யோ, சீட் ஆடுறதா ஆடுற, பகல ஆடி தொலைச்சா இல்ல, ராத்திரியில ஆடுற, கண்ணு தெரியாம காசெல்லாம் விட்டுட்டு வந்துடுற. யோ, உன் சிநேகிதங்களை உன்னை ஏமாத்துறாங்கயா. மிஸ்ஸஸ் வடிவேலு, மிஸ்டர் வடிவேலு டேல சீட்டை விளையாடாம நைட்ல தான் ஏன் விளையாடான்னு உனக்கு தெரியுமா? என்னத்த போய் புரியுறது? பகல்லையே இந்த சுந்தரவதனத்தை பார்க்க சைக்கிள, ராத்திரில வேற இந்த தண்டனை தேவையா? அதான் தப்பிச்சு போயிடுறேன். ஏய் ரசமாதா, கண்ணாடியில உன் முகத்தை பாத்துக்கலையா? போய் பார். நான் வரட்டுமா? குட் நைட். இந்த ஆளுக்கு இருக்கிற முகத்துக்கு என்ன பழிக்குது? மூச்சு பாரு. சுந்தரி, சுந்தரி, அவன் தான் இல்லையே, ஏன்டி கதவை சாத்திட்டு இருக்க? பொறாடி கதவை. அடி சுந்தரி, கதவை தரடி. ஏன்டி எம்பட்டாலும் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இவ? ஏ சுந்தரி, அடியே சுந்தரி, கதவை தரடி. வரேன். ஏடி வித்தையா காட்டுங்க. அத்தை, நான் தான். எங்கடி அவன்? உள்ள படுத்திருக்காரு. இப்ப செவரேறி குடிச்சானே அவன் யாரு? ஏண்டி கெட்ட வேஷம் போடுறதுக்கு எங்க பட்டி பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடியாவே? கதவை தர, என் பிள்ளைய நான் பாக்கணும். தோரடி கதவை. ஏப்பா, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க? ஏப்பா, ஏய் என்னடி இது? எங்கடி அவ? எங்க அவ? வந்து என்ன வந்து போய் உண்மையை சொல்லல, கொண்டு விட்டே கொண்டாமா? நீங்களும் கொண்டுடுவேங்கிறீங்க, அவரும் கொண்டுடுவேங்கிறாரு. சொல்லு ராசாத்தி, எங்க போயிருக்கான்? என் சுருக்கு பையில இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கிட்டு சீட்டாட போயிருக்காரு. சீட்டா? அவன் சீட்டெல்லாம் ஆட மாட்டான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு எல்லாம் போயிருப்பான். நேத்து ராத்திரி எங்க போயிருந்தா? நேத்தும் சீட்டாட தான் போனாரு. அதான் வெக்கப்படல. இனிமே நீ காலம்பரம் தினம் வெக்கப்படணும். போய் படுத்துக்கிறா சாத்தி. ஆத்தா தூங்கிறாரு.
சீட்டு ஆடுறா சீட்டு. டேய் டேய் எங்கடா பையன்? உன் புள்ள அந்த மரத்தடியாண்ட சீட்டாடிட்டு இருக்கான், போய் பாரு. ஆலமரத்து கடையிலயா? வெஞ்சாமரம் வச்சு போடுற வெஞ்சாமரம். ஏண்டா சீட்டு ஆடுறா சீட்டு. டேய் நான் யாரு? உங்க ஆத்தாடா? உங்க ஆத்தா. இத பாரு. வாடா மச்சான் வா. எனக்கு எப்போ ஒன் காடுற ஏடா ஃபுல்லா இந்த குயின்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். டேய் அடடா. உன் குயிலு அங்க அல்லாடுது, இங்க சீட்டு ஆடுற. கொசட்ட பையனே. என்னடா? இத பாரு, சத்தங்கதம் போட்டதெல்லாம் இங்க வச்சுக்காத. மரியாதை எந்திரிச்சு வந்தீங்கன்னா சத்தம் மட்டும் தான் போடுவேன். இல்ல இதாலேயே போடுவேன். என்ன விவரம் இல்லாம பேசுற? கொஞ்சம் கூட பிடிக்காத அவளை கட்டிப்புட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்க போய் கொஞ்சிருத? நம்மளால முடியாது போ. மரியாதையா எந்திரிச்சு வந்து சம்சாரம் நடத்துனேன், சாப்பாடு போடுவேன். இல்ல சந்தில நிக்கணும், சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இத பாருமா, சாப்பாட்டுக்கு பயந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. வாங்கிட்டு என்ன பேச்சு? டேய் நீங்க தான் மொட்டை பசங்க, உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணும் கிடையாது. இப்ப குடும்பஸ்தனாச்சே, ஒரு பொண்ணு வயிற்றுல ஏண்டா கொட்டிக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு வயிறு இருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? வீட்டுல காரம் அதிகமா போட்டுப்பீங்க. பேசுவீங்கடா பேசுவீங்க. அவன நீ என்ன அடக்கி வைக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உம்புள்ளே அடக்கி வை. ஊராம்புள்ளே அடக்கிறதுக்கு நீ யாரு? எங்க அம்மா இத பாத்துருந்தா ஆஞ்சு விடுவா, ஆஞ்சு உன்ன. பாருமா, நீ உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே இல்ல. அவன் ஆம்பளையாங்கிறதுல அவனுக்கே சந்தேகம். அதனால அச்சப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான். நீ என்னமோ எங்க மேல கோவப்படுறிய? யார பாத்திர ஆம்பளையாரு கேட்ட? அடுத்த வாரமே என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கல, என் பேரு வடிவேல் இல்லடா. சீடா, நெக்ஸ்ட் வீக் என் பொண்டாட்டி வாந்திடா.